அனைவருக்கும் மாலை வணக்கம். வழக்கமாக என்னுடைய எல்லா உரைகளையும் ஒரு கவிதையோடு துவங்குவேன். சித்திரை மெம்பர்களுக்கு அந்த கவிதை எப்போவுமே பரிச்சயம். இந்த நிகழ்ச்சியை 2 கவிதைகளோடு துவங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். முதல் கவிதை, கொஞ்சமே கொஞ்சமான உன்னதமான தருணங்களுக்காகத்தான் மொத்த வாழ்க்கையையும் வாழ வேண்டியிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகே, மறுபடியும் சொல்கிறேன் கவனிக்காதவங்களுக்காக. கொஞ்சமே கொஞ்சமான உன்னதமான தருணங்களுக்காகத்தான் மொத்த வாழ்க்கையும் வாழ வேண்டியிருக்கிறது. ஒரு முழு வாழ்க்கையை வாழ்கிறோம். 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, 50 வயது வரைக்கும் வாழ்கிறோம். ஆனால் அந்த லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது மெமரபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த சில தருணங்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கை இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், இனிமேல் வாழ போகிறோம். இந்த நிகழ்ச்சியும் அப்படித்தான். காலையில் 9:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் இங்கே இருக்கிறீங்க. ஒரு அடுத்த 45 நிமிடம் எங்களோடு நீங்கள் பயணிக்க இருக்கிறீங்க. இந்த 45 நிமிடமும் அல்லது இந்த மொத்த 8 மணி நேரமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானா நிச்சயமாக இல்லை. ஆனால் அதில் ஏதோ ஒரு 10 வினாடிகள், ஏதோ ஒரு 1 நிமிடம் உங்களுக்கான ஸ்பார்க் அங்கே ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஸ்பார்க்குக்காகத்தான் இந்த 8 மணி நேரம் நீங்கள் காலையிலேருந்து காத்துட்ருக்குறீங்க. இப்போ என்னால் என்ன உறுதிமொழியை உங்களுக்கு தர முடியும் அப்படின்னா, அடுத்த 45 நிமிடத்தில் உங்களுக்கு தங்கக்காயின் இருக்குதோ இல்லையோ, ஒரு நிச்சயமான ஒரு ஸ்பார்க் என்னால் தர முடியும் அப்படிங்கிற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த 45 நிமிடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து பார்த்துட்ருக்கிறீங்க, ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க, அல்லது நிறைய பேர் இந்த வெளியே வாஷ்ரூம் போன மாதிரி எந்திரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா அந்த தருணத்தை நீங்கள் இழந்துருவீங்க. இதுதானே? 2வது, இந்த ரைட் டு ஐஎன்ஆர் ஏன் என்னுடைய மனதிற்கு மிக இணக்கமாக இருக்கிறது, நான் ஏன் இதோடு என்னை இணைத்து கொண்டேன் அப்படின்னா, அதற்கும் மறுபடியும் அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை தான். 40 வயதிற்கு மேல் உள்ள அனைவருக்குமே இந்த கவிதை பிடிக்கும் அல்லது உங்களோட ரிலேட் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குளிர்காய சுள்ளி பொறுக்க துவங்கினாய், சுள்ளி பொறுக்குவதிலேயே உன் நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன, நீயோ குளிர் காய்வதே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 40 வயதிற்கு மேல் சரிதானா? குளிர் காயணுன்னு தான் ஃபயர்வுட் கலெக்ட் பண்ண தொடங்கணும். கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நாளும் குளிர் காய துவங்கலை. சரிதானா? ஸோ இந்த 2 கவிதைகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக பேனலிஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாகவே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 30 செகண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போயிடலாம். Good evening everyone. My name is Sudhakar. I used to be part of National Stock Exchange till 2018, and after that we started our own investment banking and advisory firm. Our focus is mainly on corporate advisory, startup advisory. So mostly we work with corporates which are SMEs, large corporates on the corporate side, and we also advise family offices, ultra HNIs and HNIs. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மஞ்சரி. என்னோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வுட் கால் மை செல்ஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் லைஃப் டைம். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, even when I turn 50 or 60, I would call myself student because இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் அளவில் இருக்குது. அண்ட் டுடே இன்றைக்கி நான் வந்து சார்கிட்டையும் இந்த பேனல் கூடயும் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஃபினான்ஸ் பற்றியும், அண்ட் மேபி நிறைய பேர் கூட நானே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வெளியில். ஹவு டு யூ லுக் அட் ஃபினான்ஸ், ஒரு நிதியை வந்து எப்படி பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும், அணுகணும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் பேனல். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய நேம் சதீஷ். நான் வந்து வன்க்ரோன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தேன்னா என்னோடய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேரியஸ் பேங்கிங், அதுக்கு அடுத்தது கிரெடிட் ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்தே நான் ஃபினான்ஸை பற்றி எப்படி வந்து நம்ம வந்து பேசிக் ஃபினான்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சு அதிலேருந்து நான் ஸ்டார்ட் அப் கன்சல்ட்டிங் அண்ட் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ என்னோட டாபிக் மோர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுவீங்கன்றதை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கு. Good evening, everyone. This is Kavita. I'm a chartered accountant, and my portfolio is mainly to help organizations to be investor ready, basically. So if they are looking out to raise funds, I help them to get, prepared to reach out. I mean, I think gentleman is more to provide the funds. I sit with the organization and ensure that they are ready and they are investor ready so that they get the funds easily. So I'm here to actually help out, along with the other panelists, to give certain insights in case if you are starting up, what is required from an investor perspective so that your sailing is a little smoother. Thank you. நன்றி. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ எளிதான டாபிக் இல்லை. நான் ஸ்கூலில் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், சில டாபிக் வரும்போது இது கருகலான போர்ஷன்டா, கவனமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இது ஒரு கருகலான போர்ஷன். அதனால் இதுக்குள்ள ரொம்ப வேகமாக ஒரு டைவ் அடிச்சிட்டோம் அப்படின்னா புரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன உரைகளோடு உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு எளிதான ஒரு கேள்வியை நான் மஞ்சரி மேடத்திட்ட கேட்டுட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பெரும்பாலும் வந்து இந்த கவர்னன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபேமிலியில் அது ஆண் சார்ந்ததா பெண் சார்ந்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பான்மையாக பொது புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அது பணத்தை ஆண்கள் தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் மேடம் பேசினதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் போயிடலாம் அப்படின்னு தோணுது. மஞ்சரி மேடம், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ சார். அது இம்பார்ட்டண்டான கேள்வி. அதுவும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில். எத்தனை பேர் இங்கே தாய் கிழவி படம் பார்த்துருக்கீங்க ரீசெண்டாக? நிறைய பேர். அதோடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆண் சாமிகள் இருந்தாலும் வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பெண் கடவுள்கள்லாம் நம்ம கும்பிடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்துலேயே வந்து பெண்கள் சார்ந்து தான் இருக்குது. அண்ட் தட் இஸ் ட்ரூ. அதையும் தாண்டி when it comes to finance or money management or wealth management, இதில் வந்து discipline is something extremely important. அதுக்கு ஜெண்டர் கிடையாது. பட் the point is நம்ம வந்து the more you educate a women or a girl about money and investment and trading or whatever it might be that comes under that asset class, அது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்து போகும். அது வந்து தட் சம்திங் ஐ ட்ரூலி பிலீவ். அண்ட் நான் பேசும்போது கூட நிறைய பொட்டென்ஷியல், இப்போ நமக்கே தெரியும் நிறைய விமென் ஆர் எஜுகேட்டட், தேர் கெட்டிங் டிகிரிஸ், தேர் கெட்டிங் டு ஸ்டெம். அதே மாதிரி ஃபினான்ஸ் மேமும் இருக்காங்க, சிஏஎஸ் நிறைய பேர் இங்கே எஜுகேட்டடாக இருக்காங்க. இது வந்து ஒரு விமென் சார்ந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அட் திஸ் ஜங்க்சர் ஐ திங்க் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து விமென் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேரியராக அடுத்து நிறைய பேருக்கு டீச் பண்ணணும். தட் ஹஸ் பீன் மை மோட்டோ அண்ட் மிஷன் as well. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் டெஃபினெட்லி பி வெல்கம் சார். எஸ், நன்றி மேடம். இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த உரையாடலை நான் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து அசட் கிரியேஷன், அசட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது வந்து அசட் கிரியேஷன். ஸோ ஒரு அசட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு அசட் இருக்குது, அதை நான் இன்னொரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட பணம் இருக்குது, அதை நான் ரியல் எஸ்டேட்டில் போடுறேன், கோல்டில் போடுறேன், ஷேரில் போடுறேன், அல்லது ஒரு ஷேரை விற்று நான் இன்னொரு இடத்துல போடுறேன், ஒரு லேண்டை விற்று இன்னொரு இடத்துல போடுறேன். இது வந்து ஒரு அசட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அசட் க்ரியேஷன்னா என்ன? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறேன். ஒரு 3 வருடம் கழித்து அது ஒரு 400 கோடி ரூபாய்க்கான கம்பெனியாக மாறுது. நான் ஒரு சின்ன பிரான்ச்சு, ஒரு நிறுவனத்தை ஒரு பிரான்ச்சோடு தொடங்குறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு 80-90 இடத்துல வந்து அதற்கான கிளைகளை நான் நிறுவும் பொழுது அது பிராண்டாக உருவாக வருது. இப்போ அதனுடைய பிராண்ட் வேல்யூ வந்து 400 கோடி ரூபாய் வருது. இதெல்லாம் வந்து அசட் கிரியேஷன், சரிதானே? ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த அசட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து எல்லோரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க, இனிமேல் பேச போகிறாங்க. அதனால் இதில் நான் அதை மேலோட்டமாக தொட்டுட்டு அந்த அசட் க்ரியேஷனை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ முதல்ல இந்த அசட் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நான் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா தலைப்பு வந்து நமக்கு அசட் கிளாஸஸ் பற்றி டிஸ்கஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ அசட் கிளாஸஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்பதாக வந்து ரியல் எஸ்டேட், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. இப்போ புதுசாக 2 உள்ள நுழைஞ்சிருக்குது. ஒன்று வந்து டிஜிட்டல் கரன்சிஸ் அல்லது வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரியான டிஜிட்டல் கரன்சிஸ் வந்துருக்குது. 2வது ஸ்டார்ட் அப். இது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹைப்பில் இருந்துகிட்ருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அசட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும் பொழுது அசட் எக்ஸைட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அக்செப்ட் பண்ணுவீங்களா சார்? ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் ஏறிட்டே இருந்ததுன்னா நான் ஓடி போய் கோல்டு வாங்குவேன். இன்றைக்கி நான் லேண்டு நல்ல பூமியில் இருந்ததுன்னா லேண்டை வாங்குவேன். கிரிப்டோ கரன்சியை பற்றி எங்கேயோ ஒரு ஹைப் க்ரியேட் ஆச்சுன்னா நான் உடனே போய் கிரிப்டோ கரன்சியை வாங்குவேன். இல்லை ஸ்டார்ட் அப்பில் யாரோ வந்து பல கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு என் காதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் வந்துருச்சுன்னா நான் உடனே ஸ்டார்ட் அப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு அசட் எக்ஸைட்மெண்ட். அப்படி இல்லாமல் ஒரு டிசிப்ளினோட மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்று என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ என் கையில் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 4 பேனலிஸ்ட்டுமே ஒரு பொதுவான கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். ஸோ சுதாகர் சார்ட்ட வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 15,000 rupees or 16,000 rupees, இந்த ஒரு பவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 8 சவரன்ஸ் 8 பவுன் வந்து ஒரு சவரன். ஸோ அதோட விலை பார்த்திங்கன்னா 1,50,000 rupeesல இருக்குது. ஸோ நம்ம வந்து 1,50,000 கொடுத்து நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸால் வாங்கவே முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தெர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன நினைப்போம், 1,50,000 கொடுத்து நான் தங்கத்தை வாங்குறது என்னால் முடியாது, அது எனக்கு எட்டா கனி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம், ரைட். ஸோ மற்றவங்களாம் சொல்லுவாங்கப்பா தங்கம் வாங்கினா நல்லா வந்து உனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். சரி, நிறைய பேர் இப்போ சொன்னாங்க ரியல் எஸ்டேட் வாங்குங்க, தங்கம் வாங்குங்கன்னு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் கெரியர் முடியுமா அப்படின்னா முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ எல்லோரும் சொல்லலாம் நான் தங்கம் வாங்கு, நீ ரியல் எஸ்டேட் வாங்குப்பா, எங்கே பணம் இருக்குது. த இன்கம் வாட் யூ ஏர்ன் இஸ் ஹார்ட்லி 10,000 rupees to 50,000 rupees. இன்றைக்கி ஒரு சவரன் வந்து 1,50,000 rupees போகும்போது உங்களால் தங்கம் வாங்க முடியுமானா முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா நத்திங் இஸ் பாசிபிள். பட் இதே தங்க மயிலோட ஸ்டாக் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டோன்ட் டேக் இட் இன் அதர் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ தங்க மயிலோட ஸ்டாக் வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது, ஐபிஓவில் லான்ச் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இன்றைக்கு இப்போது தங்கத்தோட ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி சப்போஸே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ் அரௌண்ட் 3,500 rupees டுடே. ஸோ ஒரு 100 rupees ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ ஆர் யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதுல தான் வந்து த ட்ரிக் ஆஃப் த கேம் இஸ். இப்போ எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கும், எல்லாருக்கும் படிப்புன்றது இருக்குது, பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது, டிகிரி இருக்குது. ஸோ உங்ககிட்ட பணம் இருக்கானா இல்லை, பட் அறிவு இருக்கானா இருக்குது. அந்த அறிவை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பணம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கே. ஸோ அறிவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன அசட் கிளாஸஸ்ன்னு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா லிஸ்டட் ஈக்விட்டிஸ், அன்லிஸ்டட் ஈக்விட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது. நிறைய பேர்கிட்ட போய் ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு 50,000 எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுங்கன்னு அந்த ப்ரொமோட்டர்ஸ் போய் நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்கள யாரும் பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஸ்விக்கி ஷேர்ஸ் ஆர் லிஸ்டட். அந்த ஷேரை நீங்கள் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் மணி நவ் டுடே. அன்றைக்கி நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 5% ஸ்டேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 150 crores 200 crores ஆஃப் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கே வந்திருக்கும். ஸோ அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வித்தவுட் மணி, வித் கிளாரிட்டி, வித் ஃபோக்கஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் கிவ் யூ த அசட் கிளாஸஸ். என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குது அதர் தென் ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்டட், அன்லிஸ்டட், பாண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போஸ்டல் சேவிங்ஸ் இருக்குது. பட் எதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 6 to 7% போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்மளால் எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் as educated people or even not highly educated, how we can make lot of money. வாரன் பஃபெட்டோ அதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பட் எவ்ரி ஒன் ஹஸ் பிகம் வாரன் பஃபெட். ஆனால் இல்லை, எவ்ரி ஒன் சேஸ் தே ஆர் வாரன் பஃபெட். பட் அல்டிமேட்லி நம்ம அந்த இடத்துல உட்காந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எதுவுமே பண்ண முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள்,
ஸ்விம்மிங் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு இங்கே தெரியும்? இப்போ எவ்வளோ பேருக்கு தெரியாது? சரி, இப்போ எல்லாருமே சொல்லலாம், அப்படியே வந்து கையை வந்து நான் வந்து ஷேக் பண்ணேன்னா ஸ்விம் பண்ணிடலான்னு. பட் பீப்புள் ஹூ ஹவ் ட்ரெயின்டு ஆர் ஹூ ஹவ் கான் இன் டு த வாட்டர், அவங்களால மட்டும்தான் முடியுது. உங்களால் என்ன முடியுது? அந்த ஃபென்ஸில் உட்காந்துட்டு ஸ்விம் பண்ணுறது ஈஸி, வாரன் பஃபெட்டா ஆறுது ஈஸி அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். த பாயிண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே இஸ், ப்ளீஸ் உள்ளே இறங்குங்க. ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட்ஸ், வாட் எவர் அசட் கிளாஸஸ், வெதர் இட் இஸ் ரியல் எஸ்டேட் ஆர் கோல்டு, வாட் எவர் இட் இஸ், இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னவாவது பண்ணுங்க, பட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். தட் இஸ் வாட் த பாயிண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ். தேங்க்ஸ். ஓகே, ஸோ சார் சொன்னார் இந்த டு கெட் த கான்டெக்ஸ்ட் ஆல்சோ ஆஃப் தி அசெட் கிளாஸஸ். ஹவு மெனி ஆஃப் யூர் இன்வெஸ்டிங் இயர் ஆல்ரெடி? ஜஸ்ட் any kind of investment, doesn't matter, even if you're like a mutual fund or anything. Okay, quite a number. How many of you are trading? Okay, I see some of the hands up. So you're doing a trading as well. Okay. இப்போது இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கணும், கரெக்டுங்களா? கேலரிஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்கணும், கிரேவி இருக்கணும், ஒரு பிக்கிள் இருக்கணும், உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். யூ ஆல் அக்ரி வித் மீ ஆன் தட்? ஒரு பேலன்ஸ்டு மீல்னா இட் ஷுட் ஹேவ் எவ்ரி திங். ஸோ ஐ லுக் அட் அசெட் கிளாஸ் அண்ட் அசெட் அலோகேஷன் சிமிலர்லி. என்னுடைய பேலன்ஸ்டு டயட்டில் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீட் நாட் பி சேம் ஆஸ் வாட் his preferences or what sir's preferences or what ma'am's preferences, which means உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது unless and until you have a clarity on that, you cannot build a proper portfolio that will be suitable for your goals. Okay, so எனக்கு ஒரு மேஜர் திங் சார் சொன்ன மாதிரி ஸ்பார்க், மேபி if I'm able to give you that, உங்களால் முடிஞ்சதுன்னா even if you are like 20-year-old student or at whatever like you know stage you are in, if you can go back home and spend 2 minutes to write down what is your goal உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த 6 months, what is your goal. It could be anything, it could be silly. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், வாட் எவர் இட் கேன் பி. ஐ மீன் இட்ஸ் பீப்புள்ஸ் பர்சனல் திங். உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் எல்லாரும் வெளியில் பார்க்கும்போது ஒரு கோல் இருக்கும், இருக்கும்ல? எனக்கு இருக்குப்பா, எல்லாருக்கும் இருக்குது. டு யூ ஆல் ஹேவ் எனி கோல்ஸ் இன் யுவர் மைண்ட்? இது பண்ணணும், இது வாங்கணும், இதோ ஒன்று பண்ணணும், என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், என் பேரண்ட்ஸ்க்கு இது பண்ணணும், வாட் எவர் கோல் இட் மைட் பி. ஐ வாண்ட் யூ டு கோ டேக் 2 minutes today after you go back home, write it down and keep it. Okay, this will really help you because there's a lot of noise in our market. நிறைய விஷயம் சார் சொன்ன மாதிரி கிரிப்டோ, பிட்காயின், ஏகப்பட்ட ஹைப் இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்குள்ளே நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஐ ஆல்சோ ஹவ் சீன் தி அதர் சைட் வேர் பீப்புள் கெட் ஸ்கேம்ட் as well. You see the news. அப்போ we shouldn't get into that excitement. Means the more disciplined, the more content, when your philosophy and value system aligns with your goal, you will be successful investor/trader. This is something that I personally believe in. So whenever you are creating that asset class, focus on aligning it with your goals, whatever it goals it might be. Okay, so with that I will. Actually, that's a very valid point. In our parlance, we call that as discipline, basically. And from all the speakers, we would have heard patience. So whatever you do, please have patience. But before which, I would want to reiterate, you know, what is success for everyone? Success can be different for each one of us. Success is different for me, for you, for each one of us, correct? Please don't compare success to anyone. And there is not like, you know, you can say that I've started investing from the age of 20. It's not necessary. You're 30, 40, you're 50, you decide, please. There's no time, there's no frame, you know, you decide that you want to invest today. Today is the right day. Second thing is that it is also dependent on the appetite. Now, say for example, a person like a mother, a working mother, she wants to create, you know, a corpus for her son, she wants to contribute. So what happens that she will want to be very conservative. She will want to get very risky. So if she is going to get into FDs or she wants to invest in gold, she may not get into startups. She won't go and invest in startups because she wants to build her corpus very slowly at a moderate rate of interest. Maybe she'll be satisfied with a 12 to 15%. But someone as young and who has the stomach for and risk, they will go ahead. I mean, I'm not saying that this is the right way. It is dependent on each one of us actually.
So there's no, there is no right way as to what is the proper asset class at which we have. Now the point is, we can tell you that all these are available, but what are we selecting depends on our appetite and more so on our decision. I would like to pick a feather from what Patabi sir mentioned. He said the first point is emotion. We have to be very, very mindful of that. In the current scenario, we have lot of reels. We are governed by so many videos, so many news bombarding us every second. It's only just a swipe away. The minute we swipe, there's somebody else who's coming and saying, no, do this, do this, do this. It's not necessary that you should be absolutely financial literate, but a minimum finance literate, start off slow. Pick, okay, and if you're picking a product, say for example, if you want to do FDs, let's do FDs itself. Understand, check with different banks, who's offering what rate. What is the rate you will get at the end of 5 years? See, as another speaker they mentioned, the value of money depreciates every year, unfortunate. Correct? We have to be mindful about it. And not many asset is able to beat the inflation. That's something we have to live about. But can in 100 rupees, if I'm investing today, will it give me what value in 5 years from now? That's how the insurance companies, they are profitable. We think that, okay, we take insurance, we are covered superbly. I mean, that is definitely a farce. That's something we are cheating ourselves actually. Let's be, let's accept that on the face of it. The point is, okay, do I want to have a corpus? Define your goals. Don't define your success on somebody else. Do not, say that, okay, I have not invested right from my 20, I'm already 40. Totally fine. Please understand your appetite, understand what classes of assets we have, and then go. But even at 40, if you think, okay, I'm very bullish, I want to get into, a market, startup is definitely a very, very good option. But one thing we should understand is not all startups are making it to the thing. Exceptions are not examples. Not like 100 startups start off, but not everyone are reaching on nothing. Byju is a very good example because you're on the education field. That's a little from. ஸோ எல்லாருமே வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம முதல்ல அந்த நாலேஜ் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அசெட் கிளாஸாக இருந்தாலும் அதை பற்றி நாலேஜே இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுறதோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த ஒரு அசெட் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம ஏன் அந்த அசெட் கிளாஸில் எடுக்கிறோம், நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருந்து அந்த ஒரு அசெட் கிளாஸ்க்குள்ளே போனோன்னா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அசெட் கிளாஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த நாலேஜ் வந்து ஓகே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தோம்னா அது நம்ம எவ்வளோ நாளுக்கு அந்த கோல் செட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் அப் சொல்கிறாங்க, ஸ்டார்ட் அப் வந்து ஒரே ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு கெயின்லாம் கிடைக்காது. அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப், எப்படி வாரன் பஃபெட் சொல்கிறாரு ஒரு 10-15 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற டிஃப்ரெண்ட் செக்டாரில் சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டார்ட் அப் அந்த 10 ஸ்டார்ட் அப்பில் 1-2 ஸ்டார்ட் அப் கிளிக் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் வந்து எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து நம்ம காலேஜ் டேஸ்லேருந்தே வரணும். முதல்ல நம்ம வந்து அந்த ரெகுலர் ஹேபிட்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு பிஎஸ்சியில் போய் செக் பண்ணிங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். எவ்வளோ பேர் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நீங்கள் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸை கண்டினியூவாக வந்து A to Z கம்ப்ளீட் அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இதுதான் வாரன் பஃபெட்டும் பண்ணார். பெரிய சக்ஸஸ்ஃபுல் வேல்யூ இன்வெஸ்டார்ஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க பண்ண விஷயம் அதுதான். ஜஸ்ட் வந்து ஒரு 5% டிஃப்ரென்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதுக்காக நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ போய் பார்ப்பாங்க, எடுத்தோன்னே 5 கேட்டகரியில் போட்டிருக்கோம், 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கோம், அதை பார்த்து உடனே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணதை பார்த்து உடனே அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது மூலம் அங்கே அதில் போர்ட்ஃபோலியோ இருக்கும், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பேசிக்ஸே நீங்கள் வந்து டே டு டே அந்த நியூஸு அந்த ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் வரும். நாலேஜ் கெயின் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா கூட அதுக்கு ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சிங்கனாலே உங்களுக்கு A to Z
கம்ப்ளீட்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனில் A to Z எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவர் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்க, எக்கனாமிக்கலாக என்ன நடந்தது, ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இதுலேருந்து கிடச்சிரும். அதை வச்சே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈவன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கனாலும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லேயே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் உண்மையாகவே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா, அவங்க இந்த ரியலாகவே இந்த சொல்யூஷன் சொல்கிறாங்களா, அதுன்றதை தெரிஞ்சுட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் என்ன பண்ணுறாங்க, வேகமாக போகிறாங்க, ஒரு ட்ரேடிங்னாலும் வந்து வேகமாக போகிறாங்க, ஸ்டாக்ஸ்னாலும் வந்து வேகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வென் டவுன்ஃபால் ஆனவுடனே ஒரு ரிஸ்கில் எக்ஸிட் ஆக தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து என்ட்ரு ஆவாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து எக்ஸிட் ஆவாங்க. அதனால் நம்ம வந்து எப்பயுமே அந்த நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஷன் வந்து 2 பார்ட்டு. ஒன்று உங்களுடைய அசட் பிளேஸ்மெண்ட், ரெண்டாவது பில்டிங் அண்ட் அசட். ஸோ இந்த அசட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி ஒரு ரவுண்ட் நம்ம பேசி முடிச்சிருக்கிறோம். அதில் நான் கடைசியாக சொல்ல வேண்டியது என்ன, இவங்க 4 பேரும் சொன்னதை தொகுத்து சொன்னேன் அப்படின்னா, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது வேண்டாம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா என்ன, அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 ப்ராடக்ட்ஸ், இன்னும் 2 டிக்கெட் தான் இருக்குது, இன்னும் 1 ஹவரில் இது விற்று தீந்துடும், இந்த ஆஃபர் வந்து இன்னும் 4 மணி நேரத்தில் முடிய போகுது, இதெல்லாம் பார்த்து போவாங்கல்ல. இது எனக்கு தேவையா தேவையில்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் எதையோ இழந்துருவணுங்கிற பயத்தில் போய் நம்ம ஒரு இன்ட்யூஷனில் போய் வாங்குறோம்ல, அதை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது, அதுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் இவங்க திரும்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்போ பில்டிங் அண்ட் அசட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் 2 விஷயத்தை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸுடைய எக்ஸ்பர்டீஸை வச்சு நான் அதை எடுத்துக்கிறேன். ஒன்று ஐபிஓ, ரெண்டாவது ஸ்டார்ட் அப். ஒரு ஐபிஓ மூலமாக என்னுடைய அசட்டை நான் எப்படி பில்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்டார்ட் அப் மூலமாக என்னுடைய அசட்டை எப்படி நான் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஓ அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90% பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் போகணும் அப்படின்னா ஓன் ஃபண்டு போடுவோம், லோன் ஃபண்டுக்கு போவோம், பேங்க்கில் போய் கொலாட்ரல் கொடுப்போம், ஓவர் டிராஃப்ட் வாங்குவோம், இதுதான் தெரியுமே தவிர ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு பாம்பேயில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்த தெரியாது. அதுவும் ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ ஒரு ஐபிஓக்கு எப்படி போகிறது, ஒரு எஸ்எம்இக்கு வந்து ஐபிஓ போகணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 மினிட்ஸில் நான் சுதாகர் சாரை பேசணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே எவ்வளோ பேர் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கீங்க, லைக் ஸ்டார்டட் யுவர் ஓன் ஃபர்ம்ஸ் ரன்னிங்? ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த entrepreneurs or students who are aspiring themselves as entrepreneurs. ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு. உங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் அது கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட இருக்காது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் ஹாவ் சம் ஸ்மால் குவான்டிட்டி டு இன்வெஸ்ட், ஐடியாஸ் நிறையா இருக்கும், தென் மணி மைட் நாட் பி தேர். ஸோ என்ன பண்ணுவீங்க, பேங்க்ஸில் போய் லோன் எடுக்க பார்ப்பீங்க. ஸோ பேங்க்ஸில் போய் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு சிஜிஎம்ஏயில் வந்து 10 crores வரைக்கும் ப்ரொவைடட், அதாவது உங்கள் டாப் லைன் உங்கள் ரெவென்யூலேருந்து 25% இருக்கிற டர்ன் ஓவரில் 25% தான் வந்து லோனாக கொடுக்க முடியும், விச் இஸ் அப் டு 10 crores வரைக்கும் ப்ரொவைடட். இப்போ உங்களோட டர்ன் ஓவர் வந்து சப்போஸ் 100 crores இருக்குது அப்படின்னா மேபி 10 crores வரைக்கும் உங்களுக்கு சிஜிஎம்ஏல லோன் கொடுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ லோன் எடுத்துட்டீங்க, லோன் எடுத்தாச்சு, அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, சிஜிஎம்ஏல எடுத்தாச்சு, அடுத்தது திருப்பியும் ஃபண்ட்ஸ் வேணும், என்ன பண்ணுவீங்க, பேங்க்ஸ் கிட்ட போகிறீங்க, திருப்பி பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்குறீங்க. பேங்க் மேனேஜர் சொல்லுவார் நீங்கள் வந்து ஆல்ரெடி சிஜிஎம்ஏ கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கொலாட்ரல் கவர் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு மேபி அதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்போஷர்ஸ் இருக்காது, தே மைட் ஸ்லோவாக பிஸ்னஸ் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும். இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இதுதான் பெரிய ஹெட்டேக். என்னென்னா என்கிட்ட வந்து இப்போ வந்து 10 கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது, எனக்கு டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பேங்க் கிட்ட போனேன்னா எனக்கு பேங்க்ஸ் வந்து ஃபர்தராக லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஆர்டர் இன் ஹேண்ட் வந்து நிறையா இருக்குது, என்கிட்ட ஆர்டர் நிறையா இருக்குது, பட் எனக்கு அது ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இட்ஸ் சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி மாதிரி. இப்போ நான் என்கிட்ட பணம் இருந்தால் நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் என்னோடய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்தோன்னா நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருந்ததுனால பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆர் ஈக்விட்டி ரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து ஈக்விட்டின்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, எனக்கு லோன் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க. சிம்பிள் ரீசன் என்னென்னா ஈக்விட்டியை நான் கொடுத்துட்டேன்னா என்னோடய வீட்டோட சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு நான் வித்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இப்போ பேங்க்லேயும் ஃபண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கும் உங்ககிட்டையும் இல்லை, யூஆர் இன் அ டைலமா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரிப்பா நான் எனக்கு ஆர்டர்ஸ்லாம் வேண்டாம், இருக்கிறத வச்சுட்டே நான் வந்து எப்படியாவது ஒப்பேற்றிக்கலாம். 50 கோடி டர்ன் ஓவரில் இருக்க ஒரு 10 வருஷம் கழிச்சும்
50 கோடி டர்ன் ஓவர்லேயே நான் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இப்படியே ஹாப்பியாக இருக்கிற ஜென்ரேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி சவுத்துலேயும் வந்து அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்து அக்ரெசிவ் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கமிங் இன். இப்போ அக்ரெசிவ் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, நான் லாஸ்ட் இயர் 50 crores டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஐ ஹாவ் அ டார்கெட் ஆஃப் டூயிங் அட்லீஸ்ட் 100 crores. எனக்கு ஃபண்ட்ஸ் வந்தே ஆகணும். ஃபண்ட்ஸ் வரணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஏஞ்சல் கிட்ட போகிறேன், ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் கிட்ட போவேன், வெஞ்சர் கேபிட்டல் கிட்ட போவேன், இல்லைனா அடுத்தது ப்ரைவேட் ஈக்விட்டி. இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக தான் மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த விசிக்கும் பிஇக்கும் நடுவில் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ சின்ன கம்பெனி ஒரு 50 கோடி 60 கோடி டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்ற கான்செப்டில் போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் போயிட்டு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 100 crore ஒரு 50 crore டர்ன் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், பேங்க்ஸில் எனக்கு லோன் கொடுக்கல, நான் எஸ்எம்இ ஐபிஓவில் போய் ஒரு 20 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன், எனக்கு ஈக்விட்டி உள்ளே வருது. ஈக்விட்டி வந்தோடனே திருப்பி அதே லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பேங்க் மேனேஜரே என்னை தேடி வருவார். ஹி வில் சே, சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸில் வந்து ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் ஆர் ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷன் ஒரு 20 crores இப்போ பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு 30 crores அடிஷ்னலாக லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சவுத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்எம்இ ஐபிஓ போகிறாங்க. தட் இஸ் ஒன் குட் பாசிட்டிவ் திங். இது போகணுன்னா என்ன இருக்கணும், எஸ்எம்இ ஐபிஓ போகணுன்னா என்ன ரெக்குயர்மெண்ட்? போத் மெயின் போர்ட் அண்ட் எஸ்எம்இக்கு வந்து 3 years பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். லாஸ்ட் 2 years வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து பாசிட்டிவ் பேட் இருக்கணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் ஷுட் பி பாசிட்டிவ். இந்த 3 க்ரைட்டீரியாவும் மீட் பண்ணியிருக்கணும். இதை தவிர்த்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஃபைலிங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பப்ளிக் லிமிட்டடாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் கம்பெனியை ஐபிஓவில் வித்தின் 3 to 6 months எஸ்எம்இ ஐபிஓ, மெயின் போர்டு ஐபிஓ போகணுன்னா 6 to 8 months ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது அடுத்த ஆப்ஷன், நீங்கள் ஐபிஓ தான் போகணுமா, இல்லை நான் வந்து ஐபிஓ போக விரும்பல அப்படின்னா ப்ரைவேட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் அவங்க வந்து போர்ட் சீட் கேட்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு கிவ் அ போர்ட் சீட் டு அ ப்ரைவேட் ஈக்விட்டி, உங்கள் டெசிஷன்ஸில் அவங்களும் வந்து கோ டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, தென் யூ கேன் லுக் அட் ப்ரைவேட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஆஸ் ஆண்டர்பிரினர்ஸ் யூ ஹவ் காட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எஸ்எம்இ ஐபிஓ இப்போ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் எனி ஃபர்தர் queries you have, you can always reach us. Thank you. இதுவரைக்கும் ஒரு எஸ்எம்இக்கு வந்து ஐபிஓ மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீங்க? சூப்பர். பிரேக் அப்புறம் நீங்கள் அவரை இது பண்ணுங்கள், அவர் இன்னும் உங்களை கைட் பண்ணுவார் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு போகலான்னு நினைக்கிறேன். தென்காசி மாவட்டத்தை வந்து ஒரு எஸ்தோனியாவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தையா சாமி நம்ம உட்கார்ந்துருக்கிறது பெருமையாக இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் ஜாம்பவான்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி சார், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஒரு எஸ்எம்இக்கும் ஸ்டார்ட் அப்புக்குமான வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு விசிகிட்ட வந்து எப்போ ஒரு ஸ்டார்ட் அப் போகணும், எப்போ போகக்கூடாது, இந்த 2 கேள்வியும் கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சார், நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே அவங்கள ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கிறான். ஸ்டார்ட் அப்புக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்எம்இக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப் வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டெக் ட்ரிவன்ட்டாக இருக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஃபண்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை எடுத்துகிட்டு போயிடும். எனி அக்ரிகேட்டர் ரிலேட்டடாக இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 பேரை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப். இப்போ ஓலா வந்து பார்த்தோன்னா டிரைவரையும் அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்களையும் கனெக்ட் பண்ணுறாங்க, கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்விக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து செல்லரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரிலேட்டட் டு அக்ரிகேட்டர் ஆப்பு, இல்லைனா என்டர்பிரைசஸ் ஆப்பு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து அது இந்த ஒரு டெக்னாலஜி மூலிமா நீங்கள் வந்து ஃபர்தராக ஈஸியாக உங்களை இன்னும் ஈஸி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஃபண்டு தேவை. அடுத்த ஸ்டேஜ் உங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி நீங்கள் வந்து சாஸ் ப்ராடக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா ஸ்டேஜில் எடுத்தோடனே அந்த ஐடியாவை வந்து முதல்ல வேலிடேட் பண்ணணும். அவங்கள சுற்றி இருக்கிற சர்க்கிள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டாக பில்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணணும். ஆஃப்லைனில் கரெக்டாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரியலாகவே அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கா,
இல்லை நம்ம வந்து பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட் டைம் இனோவேஷனாக இருக்கிறப்ப அது ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஐடியா வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம நியூவாக போவோம், அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் நீங்கள் இந்த டிஃப்ரென்சேஷனும் சொல்யூஷனும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே அந்த ப்ராப்பரான அந்த சொல்யூஷன் கொடுத்ததை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட வேலிடேட் பண்ணோன்னா மட்டும்தான் ரியலாகவே வந்து நம்மளால் வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ஃபண்டிங்க்கும் போக முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு டைரெக்டாக வந்து இன்வெஸ்டார்கிட்ட போய் ஃபண்டிங் கேட்பாங்க. ஃபண்டிங்கிறது கேட்கறதுக்கு பதில் நீங்கள் இன்வெஸ்டார்கிட்ட நிறைய பேர்கிட்ட அட்வைஸாக கேட்கலாம். சார், நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது நான் இவ்வளோ பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் கொண்ட ஒரு ஐடியாவாக தான் உங்ககிட்ட வந்து நான் ஒரு அட்வைஸ் கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களோட கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பார். அந்த கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்டானாலே உங்களுக்கு வந்து அவர் ஈஸியாக அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே உங்களை வந்து வாலண்டரியாக வந்து ஃபண்ட் பண்ணுவார். நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட ஃபண்டு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான டீப் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஆஃப்லைனில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன்லைன் போகணும். எடுத்தோடனே நம்ம ஆன்லைனில் பில் பண்ணிவிட்டு இது சக்ஸஸ் ஆகுமான்றது தெரியாமல் நம்ம போகிறதுக்கு பதில் ஆஃப்லைனில் ஒரு ட்ரை பண்ணி நம்மளால் வந்து இவ்வளோ வந்து பார்த்தோன்னா ட்ராக்ஷன் பில் பண்ணி எனக்கு இது அடுத்த லெவலில் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபண்டிங் வேணும், நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கேன், இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமை நான் என்னால் வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ண முடியும் டெக்கால அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து ஐடியா ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து வேரியஸ் ஏஞ்சல்கிட்டையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நம்மளை சுற்றியே நம்ம வந்து நிறைய மென்டார்ஸ் இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய இப்போ ஐடி பீப்புள் யார் வேணாலும் இருக்கலாம். யார்கிட்டனாலும் ஒரு 10 lakhs to 15 lakhs இருக்கிற ஒரு 10 members கிட்ட நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணணும். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே அவங்களோட வந்து ஒரு 3 to 4 month, ஏன்னா எடுத்தோடனே ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துகிட்டு அவங்கள ஒரு மென்டாராகவும் அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் இன்வெஸ்டாராக மட்டும் ஒருத்தவங்களை பார்க்காம அவங்க வந்து நம்ம ஸ்டார்ட் அப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இன்வெஸ்டாரை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா ராங் இன்வெஸ்டாரில் நிறைய பேருக்கு வந்து பொலிட்டிக்கல் லீடர் அப்ரோச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி வச்சுட்டு இருப்பாங்க அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் அவங்களால போக முடியும். அடுத்த ஸ்டேஜில் அவங்க ஃபினான்ஷியல் ப்ராப்பராக இல்லை, ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா விசியும் சரி ஏஞ்சலும் சரி அடுத்த கட்டத்துக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. அது அந்த இடத்தோடய அந்த ப்ராப்ளம் வந்து நின்றுடும். அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டார்ட் அப் போகாது. தேங்க்யூ சார். ஸோ ஒரு துவங்குகிற சிறிய நிறுவனங்கள் எல்லாமே ஸ்டார்ட் அப் இல்லை. அதில் வந்து ஒரு யுனிக்னஸ் இருக்கணும், ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்கணும், அதில் டெக்னாலஜி இன்வால்வ் ஆகணும், ஸ்கேலிங் அப்புக்கான ஸ்கோப் இருக்கணும். இதை சார் தெளிவாக சொன்னார். இப்போது கவிதா மேடம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒருத்தர் ஃபண்டிங் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் எல்லோரும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு சொன்னீங்கன்னா அதை தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், ஃபினான்ஷியல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன ஃபினான்ஷியல் ஹைஜீன் வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்கிட்ட இருக்கணும்? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐபிஓவோ அல்லது ஒரு ஸ்டார்ட் அப்பையோ வேலிடேட் பண்ணும்போது, டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது அதில் என்ன மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்காக நீங்கள் வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வாட் வில் பி யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். Okay, before I get to the question, I do not agree with whatever sir was citing. See, many of us, we have an idea, and it's not necessary that we should have the right kind of people, or the mentor or something like that. Because, I mean, I've been in this industry for approximately 10 to 12 years. We've actually, funded people just for their idea itself, just for the sheer intelligence of that idea and the way they have actually presented it. So, okay, let me throw you an example, a live example, what I've been doing now. I have a live client. So this gentleman, he is building a medtech product basically. It is not there in the market, but okay, I can't say it is not there, it is there in the market, but he is building a niche kind of a product. Yeah. So this gentleman has no ties basically, but he's got a good product, he's done a prototype, and he's got the expertise basically. So what happens is that we kind of like the idea, we see, okay, what skill set this gentleman can bring to the table, and we go ahead and we are sponsoring that idea. Now, before which we are seeing whether there are other people who are supporting his ideas.
which means that's what you call angel investors. Whether there are other people, but even if that is not there also, there are institutions. I mean, just to throw a name, Ratan Tata, he's got his own setup where he actually sponsors brilliant ideas. You only just have to do a proper project report, what you call that, and you have to convince them that okay, this has viability, because at the end of it, if you are going to the market, what would you do? You will say whether there is a return on investment, basically. So if I'm going to buy a dress, I'm going to see, okay, how long, what is the quality of this dress, how long will this thing come. Similarly, that's the same thing. We are only just rephrasing this as investment. Over there, we are calling it as buying. Over here, we are calling it as investment. We are going shopping. So as someone who actually invests in ideas, we see whether there is credibility in the person who's actually driving that idea, basically. Then, what are the financial numbers? Now, coming to Sir's question, we see a lot of matrices, basically. So, out of which the basics are, you see whether it is profitable. That is, I'll see whether this business will be able to generate cash flow in the time period. What is the break even? Which means, let me explain in simple terms. I'm giving you 100 rupees. What is the time frame you will take to return that 100 rupees back to me? I'll see those matrices. Yeah. I'll suppose if I'm a bank and if you're coming to me, I will see what is your debt service coverage ratio, DSCIR. Yeah. But if I'm an investor, you're coming to me, I will see, okay, how much am I diluting? What is my exit strategy? I'll have all those matrices, which means you name it, the EBITDA, the PAT, you go into your YouTube, you'll get to see all those matrices. But as a finance person, my thing is, what is my ROI? If I'm going to invest in this particular project, when will I pick this money out and what is my exit strategy? I will try to understand that actually. That's to answer your question. இது ஒரு பியூர் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டீங்க மேடம். இதை தாண்டி ஒரு கொஸ்டின், இப்படி பீப்புள் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் எஸ்ஆர்னோ மட்டும் சொல்லுங்கள். இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு மார்க்கெட் ரேட்டில் ரிட்டர்ன் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, சொசைட்டியில் அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் போதும். சரியா? எனக்கு வந்து ஏர்லியராக என்னுடைய பேபேக் பீரியட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ வில் வெயிட் ஃபார் இட், பட் இட் ஷுட் கிரியேட் அன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களே. Of course, yes. I did tell you that I'm doing a medtech product. So that gentleman, he went to a hospital and he saw a baby of 6 months being pricked. And that's how he actually created this particular product, only with the intent that this will bring about a society change, basically. Yeah. So we are funding his project only for the sheer, society change which he's going to bring in the market, basically. ஸோ இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் ஐடியாவோடு இருப்பீங்க. ஒருவேளை உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஐடியா பெரிய வந்து ரிட்டர்னை கொண்டு வரலைன்னா கூட, தெர் ஆர் இன்வெஸ்டர்ஸ். உங்களுக்கு சோஷியல் சேஞ்சை கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா, தெர் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். இட் இஸ் கால்ட் இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் ஒருவேளை மேடத்தை காண்டாக்ட் பண்ணால் ஷி வில் கைட் யூ. ஓகே. I would like to add one more thing also. See, many of us are talking AI and technology and all that. It is not necessary actually. One more project where we funded was, they actually brought in, they came and established to us that they will reduce the biodegradable thing. They'll improve on that. So we kind of like that idea, because what happens that we have this CSR, concept kind of thing, where we fund project, but we are thinking that such projects will not yield a return. That is a wrong statement, because those projects are very, very profitable. Many countries are very interested in funding these projects actually. So please do not be with the idea that if this is going to impact society, it is not profitable. That's a misnomer. There are countries, India has so many schemes, it's just that we are not aware about it. But if we take the interest to understand that, we will identify so many schemes. There are so many countries also where there is market. So we see, since we are in that industry, we know whether this product will have market in those countries also. And that is how we go ahead and we fund. தேங்க்யூ மேடம்.
ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கான நேரம் முடியுது. இருந்தாலும் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பிகாஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இந்த ஏர்லி 20s. ஸோ மஞ்சரி மேடம், இவங்க வந்து ஒரு 30 இயர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட என்ன ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு? எஸ், ஐ நோ த டைம் இஸ் அப், பட் குயிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இருந்த பேனல் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசினாங்க. பட் ஆஸ் அ ஸ்டார்ட் நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருந்தால் கூட யுவர் ஃபைனான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு சின்ன ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நான் மீட் பண்ண கிளைண்ட்டோட எக்ஸாம்பிள் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் யூ, ரைட்? One of my client who's in her early 30s, right? She lost almost 50 lakhs in trading. 50 lakhs in trading, complete, gone. So my first question was, do you have investments? அவங்க வந்து இல்லை, அதெல்லாம் இல்லை, பண்ணல. I was shocked. Okay, that means that you listen to someone's advice and you put your money in this without actually having a proper plan. I don't know, Budget Padmanabhan sir also talks a lot about FIRE, that is early in retirement, and he's helped so many people to become crorepathi's also. But how many of the students, especially youngsters, I want to see, just put your hand up if you think that you want to retire early. Who has this dream to retire early? நிறைய பேர். You're all in the right place. So first point, if you plan to retire early, entrepreneurship and business and startup that we're talking about is the first thing. That is what you're going to do, that things that you actually enjoy doing. First point. To do that, first basement strong-ஆ இருக்கணும். நீங்கள் இன்டீரியர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாலும் உங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைனா, உங்கள் ஃபைனான்ஸும் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இட் வில் ஹாவ் அ டிரெக்ட் இம்பேக்ட். விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்லியாக ரிட்டையர் ஆகணும் ஃபார் வாட் எவர் ஏஜ் தட் யூ கீப். ஸ்டார்ட் டுடே. First thing is start today. I am more of an action-oriented person rather than talking, right? First thing is today, like I mentioned, whatever you want to do, you want to retire early, fix a number to it. Put a number to it. Put a goal, put a number to it, and start acting day one. இன்னைக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க. நான் வந்து I've been doing budgeting, that is என்னோட எவ்ரிடே எக்ஸ்பென்ஸ், ஈவன் 1 rupee I put it on my that app. ஒரு ஆப் இருக்குது, அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நான் ஒரு மந்தில் கிட்டத்தட்ட 30,000 to 40,000 I'm able to save. Not investing, nothing. Just by being disciplined, I'm able to save 30,000 rupees in a month, which is a big amount actually. If you think of from compounding returns point of view, I'm able to save and invest 30,000 அப்படின்னா it will come out to a big corpus. And இதெல்லாம் சொல்லும் போது நம்மளாம் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி சொல்லும்போது உங்களுக்கு போரிங்காக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, டூ த போரிங் ஸ்டஃப். You will get to there. You will get your results when you do boring stuff. So start enjoying the boredom and start being more disciplined and start it today. That is more important. And if you want any kind of motivation to start it today, please contact me. Thank you. ஒரு 4 திங்க் டேங்க் நடுவில் உட்காந்து மாடரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ரைட் வாங்கினால எனக்கு கிடைச்சிது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த 45 நிமிடத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பார்க்காவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பார்க் நிச்சயமாக என்கிட்ட வந்திருக்காது, இந்த 4 பேனலிஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்திருக்கும். அப்படி எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடச்சிதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்கள் தேங்க்யூ சார். நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லா பேனலிஸ்ட்டுக்கும் நன்றி.